Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த முதல் 3 நாள் 4 நாள் தியேட்டரை நிரப்புவது அவங்க தான். அப்போ அவங்கள நீங்கள் சோர்வடைய வச்சிட்டிங்கன்னா மொத்தமே படம் அழுது வெடிய ஆரம்பிக்கும். இல்லை ஆக்சுவலாக அந்த எல்சியூன்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அதுக்கே பயங்கரமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த படத்தில் எங்கேயோ ரோட்டு ஓரமாக நிற்கிற ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே வச்சோன்னே அவரு தாண்டா இவர் அப்படின்றாங்கல்ல. நீங்கள் ஏற்கனவே அஜித் தியேட்டரில் கைத்தட்டல் மேலே கைத்தட்டல் வாங்கின ஒரு பஞ்சை கொண்டு வந்து போடும்போது அது எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. நம்ம சொன்னது இல்லைன்னா வண்டியாக திட்டுறாங்க. என்ன ரூமர்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா இருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் தலைங்கிறது ஏன் அவருக்கு பிடிக்காம போச்சுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று அது ஏஆர் முருகதாஸ் கொடுத்த டைட்டிலுங்கிறதுனால அது பிடிக்காம போச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு முருகதாஸை பிடிக்காது. முருகதாஸே வேண்டாம்னு நம்ம நினைக்கும் போது அவர் கொடுத்த ஒரு டைட்டில் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமான்னு அவர் நினச்சிருக்கலாம். அஜித் படங்களில் நேரடியாக விஜயை தாக்குவதும், விஜய் படங்களில் அஜித்தை தாக்குவதும் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. 2 பேருமே அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒவ்வொரு முறை அஜித் படம் வரும்போது விஜய் ரசிகர்கள் இறங்கி அடிப்பாங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் விடாமுயற்சி வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே பண்ணல, அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க. என்னென்னா இதுதான் நமக்கு நாளைக்கு இதெல்லாம் ஓட்டாக வரும். நீங்கள் ஜனநாயகனில் உதயநிதி கூட நடிச்சிருவார், அஜித் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நேற்றுலேருந்து ஒரு மாதிரி பயங்கர ஃபயரு குட் பேட் அக்லிக்கு. ரெஃபரன்ஸ் மேலே ரெஃபரன்ஸ் படமே எனக்கு வருது பாருங்க வாயில். அந்த அளவுக்கு ட்ரெய்லரா இல்லை என்னன்னா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது படம்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்குறோம்? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதாவது அந்த முதல் 3 நாள் 4 நாள் தியேட்டரை நிரப்புவது அவங்க தான். அப்போ அவங்கள நீங்கள் சோர்வடைய வச்சிட்டிங்கன்னா மொத்தமே படம் அழுது வெடிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கான உற்சாகத்தை முதல்ல கொடுத்துடணும். அதுக்கப்புறம் குடும்பங்களும் குழந்தைகளும் பார்க்குற மாதிரி அதுக்குள்ளே சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ அப்படி தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் இதை பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இவ்வளவு ஃபேன்ஸ் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரெய்லரை. இன்னொன்று ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படம் தொடர்பாக ஒரு சின்ன புகைப்படம் வந்தால் கூட அது எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அடடா அப்படி இருக்காரே தலை, இப்படி இருக்காரே அப்படின்னு பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அவர் விரும்புகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் படத்தில் நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த கருத்துக்கள்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல உங்களை தயார்படுத்தணும்னு படுத்துட்டாரு. நிஜமாக நல்ல டாக்டிக்ஸ் அது இல்லை. அண்ட் முக்கியமாக எனக்கு என்ன இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்டார்டிங்லே ஹீ காட் மீ தேர்ன்ற மாதிரி அந்த ஒரு ரீமேக் பாடல்கள்லாம் வச்சு பண்ணும்போது அது பார்க்குறப்போ ஒரு ஜாலியாக உட்காந்து ஒரு ஃபன்னாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் அவருக்கு ஒரு மூட் அந்த ட்ரெய்லரில் அந்த சாங்ஸ்லாம் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரீமேக் பண்ணுறாங்கல்ல, அதுவாக இருக்கட்டும், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் மேலே ரெஃபரன்ஸ் அவரோட பழைய படங்கள் எல்லாத்தையும் போட்டு எல்லா படமும் ஒரு படம் விடாமல் இருக்கிறது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக அந்த எல்சியூன்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அதுக்கே பயங்கரமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த படத்தில் எங்கேயோ ரோட்டு ஓரமாக நிற்கிற ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே வச்சோன்னே அவரு தாண்டா இவர் அப்படின்றாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டத்துக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே அஜித் தியேட்டரில் கைத்தட்டல் மேலே கைத்தட்டல் வாங்கின ஒரு பஞ்சை கொண்டு வந்து போடும்போது அது எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. அப்படியே அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போடுறாங்க. நிஜமாகவே அதான் நான் சொல்கிறேனே, இது ஒரு மிகப்பெரிய தந்திரம். அதை கரெக்டாக ஆதிக்கு பிடிச்சிருக்காரு. இன்னொன்று, ஒரு சாதாரண நடிகர் அவர்கிட்ட இப்போ ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு நடிகரை வச்சு படம் பண்ண ஆரம்பித்தவர் அவர். அதுலேயே ரொம்ப ஜாலியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்போ ஒரு சின்ன நடிகரை வச்சே அவ்வளோ விஷயங்களை கொடுத்தவர் இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் கையில் கிடச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஃபேன் கூட்டம் அவருக்கு இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம அவரை ப்ரெசன்ட் பண்ணுங்கிறத ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்கேன். கரெக்ட். அண்ட் தென் இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் வருது அப்படின்றப்ப த்ரிஷாலாம் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவே கார்லேருந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுறது தானே இவர் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இது நீங்கள் வைக்கிறீங்க ரெஃபரன்ஸ்னால், அப்போ பிரபு சார் ஒரு பக்கம் சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்களுக்கு அவர் ரேஞ்ச் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் அங்கே வருது, பில்லாவோட ரெஃபரன்ஸ் பயமே அவனுக்கு அப்படின்றோடனே நமக்கு என்னடா எல்லாத்தையும் இது உள்ளே இருந்தால் கதை அப்போ குட் பேட் அக்லியோட கதை என்ன இருக்கும்,
அப்படின்ற ஒரு ஈகர்னஸை தூண்டுற ஒரு ட்ரெய்லராகவும் இதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன விதமான ஒரு ஜானர் இந்த படம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, குட்டு, பேடு, அக்லின்னு சொல்லிட்டாரு. அப்போ 3 விதமாக இந்த படத்தில் அஜித் வர போகிறாரு. அவரே சொல்கிறாரு, நான் எனக்காக தம்மை விட்டேன், என் மனைவிக்காக சரக்கை விட்டேன், இது வந்து வயலன்ஸை வந்து மகனுக்காக விட்டேங்கிறாரு. அப்போ தேவைப்படும் போது 3த்தையும் கையில் எடுப்பேன், என் மகனுக்கு ஒன்றுன்னா நான் அதை எடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ இதானே கதை. ஒரு காலத்தில் அப்படி இருந்தவரே எல்லாத்தையும் விடுறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எடுக்கிறாரு. ஏங்கிறது தான் அவர் ஒரு வரியில் அவர் சொல்லிட்டார், இதுதான் கதையாக இருக்கும்னு சொல்கிறாரு. நம்மளும் அதையே நம்புவோம்னு வச்சுக்கோங்க. கிளாஸாக வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவங்கள பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு மாதிரி மாஸா, அவர் ஓப்பனிங்லேயே அவர் தான் வராரு, ஒரு மாதிரி ஃபங்கியாக, ஈஸி கோயிங்காக, அது மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. அந்த வில்லனாக நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவரை பார்க்குறப்போ அவரோட கேரக்டரை அணுகிற விதம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் தான் வில்லனான்னு பார்த்தா நிறைய பேர் வராங்க. ஜாக்கி ஷெராஃப் வராரு, பிரசன்னா வராங்க, டக் டக் டக்னு சிம்ரன் மேம் வராங்க, ஆன்டகனிஸ்டா ப்ரொட்டகனிஸ்டா தெரியல, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த காஸ்டிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க படத்தில் ஆதிக் சாரோட? ஆனால் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த அர்ஜுன் தாஸுக்கு கொடுக்கப்பட்ட விஷயந்தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப வளர்ந்து வர்ற நடிகர்களில் ரொம்ப முக்கியமானவராக அர்ஜுன் தாஸ் இருக்கார். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய ரகுவரனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. ரகுவரன் வந்து ரொம்ப ஹைட்டு, இவர் அது பாதி கூட இருக்க மாட்டார். ஆனால் அந்த நடிப்பு, அந்த டைலாக் டெலிவரி, அந்த பார்வை, அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே அவர் வந்து ஒரு மினி ரகுவரனாக தான் நான் பார்க்குறேன் அவரை. இந்த படத்தில் அவருக்கான ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ மாஸ்டர் படத்தில் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அவர். அந்த விஜயோட வந்து அப்படி இருக்கும் அவருடைய இது. பட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா கூட அவர் 10 பேரில் ஒரு வில்லன், 5 பேரில் ஒரு வில்லன்ங்கிற மாதிரி மாஸ்டர்லயுமே விஜய் சேதுபதி தானே. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறப்போ ட்ரெய்லர்லேயே ட்ரிஷா மேம் விட பிரபு சார் வராங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வராங்க. ஆனாலும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ட்ரெய்லரில் அதிகமாக இருந்தது நம்ம அர்ஜுன் தாஸ் அவங்களுக்கு தான். ஆமாம். ஆனால் உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியுது இவர் தான் மெயின் வில்லனாக இருக்குமா. ஏன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, மெயின் வில்லன் யாருன்னு நம்ம காட்ட மாட்டுறாங்க. ட்ரெய்லரில் வந்து யாருன்னே நம்மளுக்கு காட்டாமல் அப்புறம் ரியலில் வந்து வில்லன் அப்படியே இது பண்ணுறது. கோட்லேயுமே மோகன் தான் நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் இவரே ஒரு வில்லன் மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி யாராவது கேமியோ பண்ணுற வில்லன்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, நிறைய யூகங்கள் வருது, நம்ம அதை நம்பி சொல்லவும் முடியல. ஏன்னா ரிலீஸுக்கு பிறகு நம்ம சொன்னது இல்லைன்னா வண்டியாக திட்டுறாங்க. பட் என்ன ரூமர்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா இருக்காருன்னு சொல்கிறாங்க எல்லா படத்துலையும் சார். அவர் திரும்பி பார்க்குற படம்லாம் எஸ்ஜே சூர்யா இல்லை, அவர் அஜித்தோட வர்றது ஸ்பெஷல் இல்லை, ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம் ஆமாம். வாலியில் வந்து ஒரு இருந்தது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து சூர்யாவை அறிமுகப்படுத்தினது, எஸ்ஜே சூர்யாவை அஜித் அறிமுகப்படுத்தி வச்சார்ல எங்களுக்கெல்லாம். அப்போ அவர் யார் என்ன, அவர் வந்து முதல் படத்தை பண்ணுற அந்த ஆர்வத்தோடு பேசுனது, அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியை நம்ம இத்தனை வருஷமாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் அவருக்கு. இப்போ அவர் வந்து அஜித்தை நினச்சிருக்க மாட்டார், ஒரு 4 படம் பண்ணுவார். இந்த படம் வெற்றி படம், இதுக்கப்புறம் ஒரு 4 படம் 5 படம் பண்ணுவார், அப்புறம் காணா போயிடுவார் தான் அஜித் கூட நினச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு லெவலுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறி இருக்கார். ஆமாம், எஸ்ஜே சூர்யா இல்லையா. அப்போ இந்த செட்டில் வந்து அஜித்தும் இவர் என்ன பேசியிருப்பாங்க ஒருவேளை படத்தில் இருந்தால். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நான் யோசிப்பேன். ஒன்றும் இல்லை, இப்போ எஸ்ஜே சூர்யாட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா இருக்கனா இல்லையான்னு சொல்லிடுவார். பட் அந்த சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே நமக்கு. ஓகே, லைக் த சஸ்பென்ஸ் அந்த மாதிரி. கரெக்ட். அண்ட் தென் இப்போது ட்ரிஷா மேம் வராங்க, சிம்ரன் மேம் வராங்க, 2 பேருமே ஒரே ஃப்ரேமில் வர்றதெல்லாம் கூட ஒரு பீக் தான். ஏன்னா இப்போ ட்ரிஷா அவங்கள காட்டுறதுமே வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க, ஆனால் அவங்க ஹேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது இருக்குது. சிம்ரன் அவங்களுக்குமே அந்த கில்பில் அந்த ஒரு காஸ்டியூம் போட்டு வராங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான 2 ஹீரோயின் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. ஆனால் இவர் ஒய்ஃப்னு ட்ரிஷா மேம் தான் ஒய்ஃப்னு சொல்கிறாரானா நம்மளுக்கு தெரில. ஏன்னா அந்த காட்டல, எவிடெண்ட்டாக காட்டல. ஆனால் சிம்ரன் மேமானும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அது எப்படி இருக்குது அந்த மாதிரி 2 ஆக்ட்ரஸ்? இல்லை, நான் ஒரு ட்ரெய்லர் அவ்வளோ தூரம்லாம் கூர்ந்து மைக்ரோஸ்காப் வச்செல்லாம் நான் பார்க்குறது இல்லை. ஒரு ட்ரெய்லர் அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இதில் நிறைய கேட்குறதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இதில் சிம்ரனை பார்க்கும்போது அவங்க தான் வில்லியாக இருப்பாங்களோங்கிற மாதிரி தோணுது. பட்டு சிம்ரன் வந்து இந்த படத்தில் நடிக்கிறத பல பேர் வந்து ரொம்ப வியப்பா, சிம்ரனே இந்த படத்தில் இருக்காங்கன்னெலாம் பேசுகிறாங்க. நடுவில் நிறைய படங்கள் அவங்க நடிச்சிட்டாங்க. நிறைய. ஆமாம்,
ஏன்னா சிம்ரன் வந்து வாலிக்கு பிறகு நடிக்காமலே இருந்து திடீர்னு இந்த படத்தில் வந்தால் நம்ம ரொம்ப பிரமாதமாக அதை பேசலாம். நடுவில் நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க, தலையோட வர்றதுல ஒரு அதனால் கொஞ்சம் ஏதோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கரெக்ட். அண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப அந்த இது தலை நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஏகே பாரு பெரிய வில்லனா இருந்தியாமே அப்படின்னு அந்த ஏகேன்னு கத்துறதா இருக்கட்டும், அந்த ஏகேவை ரொம்ப ஒரு விடாமுயற்சியில் இது பண்ணாங்க. ஸோ அந்த தலையை வந்து மேபி அது கொஞ்சம் அவருக்கு பிடிக்கல, புட் டவுன் பண்ணுறதுக்காக ஏகேவை வந்து பிரதானமாக வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவர் தலைங்கிறது ஏன் அவருக்கு பிடிக்காம போச்சுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று அது ஏஆர் முருகதாஸ் கொடுத்த டைட்டிலுங்கிறதுனால அது பிடிக்காமல் போச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு முருகதாஸை பிடிக்காது. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது பல விஷயங்கள் இங்கே கேள்விப்படும் பொழுது அவருக்கு முருகதாஸ் மீது ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் அவர் வந்து அவரை கொஞ்சம் தள்ளியே பார்க்குறாருன்னு வைங்களேன். முருகதாஸே வேண்டாம்னு நம்ம நினைக்கும் போது அவர் கொடுத்த ஒரு டைட்டில் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ அது வந்து வேண்டாம் தலைன்னே சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறாருன்னா, பல இடங்களில் பல பேர் பேசுகிறது என்னென்னா, தலைக்கே வந்து டைட்டில் கொடுத்தவராச்சே முருகதாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முருகதாஸை பெருமைப்படுத்துவதாக நினச்சி சொல்கிறாங்க. ஒருவேளை அது அவருக்கு உறுத்திருக்கலாம். இன்னொன்று, நான் வந்து அஜித்தை அறிந்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிரமாதமான அஸ்ட்ராலஜர். அவர் ஆமாம், உங்களுக்கு என்னைக்காவது வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தை வச்சு கொடுங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப பிரமாதமான அஸ்ட்ராலஜர் அவர். அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ எந்த காலகட்டத்தில் எதை பண்ணோம்னா சரியாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஒருவேளை அவருடைய அஸ்ட்ராலஜி அவரை பார்த்துட்டு என்ன வந்து ஏகேன்னு கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அதனால் வந்து இப்போ படத்தில் நீங்கள் தொடர்ந்து எல்லா கேரக்டருமே சொல்லிகிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இந்த தலைங்கிறது மறந்துட்டு இந்த ஏகேங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். அண்ட் தென் நிறைய நம்ம இந்த ஜிபியூ பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ இதில் நிறைய ரெஃபரன்ஸ் வருது இல்லை? அதாவது அஜித் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறப்போ பரவாயில்ல நம்ம ரசிகரான படம் வந்து வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து அதில் இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸும் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாலினி மேமுமே வந்து அதில் இருக்காங்கல்ல. ஸோ அதையுமே ஃபேன்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது, அவங்க ரெண்டு பேரோட ஆன் ஸ்க்ரீன் பேர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இல்லை? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித் வந்து தன் ஃபேமிலியை, அது அவங்க சினிமா நடிகை இருக்கலாம், ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்கள மீண்டும் சினிமாக்குள்ளே வரணும்னு அவர் விரும்ப மாட்டார். அவரை மீறி நீங்கள் அவங்கள கமிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நேரடியாக ஷாலினிகிட்ட பேசி நீங்கள் படத்தில் ஒரு சீன் வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவர் நாலேஜுக்கு போச்சுன்னா தப்பாக போயிடும். ஏன்னா இப்போ எங்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் நினைப்பார். சரி ரைட், நம்ம அஜித்திட்டே கேட்டு அதை வந்து முடிவு பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா அவர் வேணான்னு தான் சொல்லுவார். ஸோ அப்போ அது இந்த படத்திற்குள்ளே அவங்க இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. தளபதி அவர்கள் வந்து லைக் எப்பயுமே அந்த ரைவல்ரி போகும்ல, டைலாக்ஸ்லேயே வந்து ரெண்டு பேரும் கம்பேக் கொடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஏகே வரார் வழிவிடு அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறப்ப? ஏன்னா அந்த இட்லி நம்ம பேசக்கூட கூட அந்த இட்லி பாத்திரத்தில் தட்டி இடுற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரெய்லரில் ஏகே வரார் வழிவிடு அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்படி இருக்குது? இல்லை, அதெல்லாம் சும்மா ஃபேன்ஸு கைத்தட்டணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான். நீங்கள் இன்னொரு நடிகரை கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ அஜித் படங்களில் நேரடியாக விஜயை தாக்குவதும், விஜய் படங்களில் அஜித்தை தாக்குவதும் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராடு மைண்டு அன்னைக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் அஜித்திட்ட போய் இப்படி ஒரு டைலாக் வைக்கிறேன் சார்னா அவரே வேணாம்பார். ஐயே என்னங்க அது, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அறிவு இப்படியா போயிடுச்சுன்னா அவர் அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த படத்தில் விஜய்க்கு எதிராக ஒரு விஷயத்தை வச்சதா நான் நினைக்கல. விஜய் படத்துலேயே அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவருக்கு அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு வேணும். அப்போ யாருடைய ரசிகரையும் வந்து அவங்க சீண்ட மாட்டாங்க. ரொம்ப நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், ஒவ்வொரு முறை அஜித் படம் வரும்போதும் விஜய் ரசிகர்கள் இறங்கி அடிப்பாங்க. நீங்கள் அது நல்ல படமாகவே இருக்கும், ஆனால் விட மாட்டாங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் விடாமுயற்சி வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே பண்ணல. அவங்க கரெக்ட் இல்லை, அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க. என்னென்னா இதுதான் நமக்கு வந்து நாளைக்கு இதெல்லாம் ஓட்டாக வரும், நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உள்ளே நடக்குது. இப்போ வந்து பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ட்ரூ.
அண்ட் வந்து இப்போ இந்த கோட்லேயே வந்து கேமியோ அஜித் சார் கேமியோ பண்ணுறாங்கன்னு ரொம்ப இந்த ஒரு டாக் இருந்தது. இப்போ வந்து தளபதி சினிமா விட்டு போகிறாங்க அப்படின்றப்போ இந்த படத்தில் கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இல்லை, அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பே இல்லையா? நீங்கள் ஜனநாயகனில் உதயநிதி கூட நடிச்சிருவார். அஜித் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மியூசிக்குமே பார்க்கும்போது அனிருத்தோட மியூசிக் நம்ம ஆன் டு ஆன் நம்ம நிறைய தலை இதில் கேட்டோம். ஆலுமா டோலுமாலேருந்து எல்லாமே. இப்போ தலைப்படம் வருதுனாலே அதுக்கு டெஃபினட்டாக அணியோட மியூசிக் இருக்கும். இதில் வந்து ஜிவி மியூசிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓஜி சம்பவமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்தாலே ஒரு சம்பவம், அது இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுன்னு அவ்வளோ ஹைப்பு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சார் வந்து ப்ரொமோஷன் அவ்வளோ வராது அவங்க படத்துக்கு. லைக் நம்ம ஸ்லாட் இன்டர்வியூஸுமே ரொம்ப கம்மி தான், அவ்வளோ வராது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஹைப் இருக்குது. இது இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுமா? கட்டாயமாக பண்ணும். ஏன்னாப்பா அந்த ஓப்பனிங் இருக்குது. நான் எல்லாத்தையும் தாண்டி இந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து அதை செய்வாருன்னு நான் நம்புகிறேன். ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி கொடுக்கணும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும், எங்கே இன்ட்ரோல் பிளாக் விடணும், இது எல்லாமே ஆதிக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் அதுவும் வந்து இவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய ரசிகர் கூட்டம் இந்த பல்ஸை கரெக்டாக பிடிச்சி அவர் அடிப்பாருங்கிறது எனக்கு உறுதியாக நான் நம்புகிறேன். ஓகே. அண்ட் இப்போ எப்பயுமே வந்து இந்த விசஸ் மாதிரி போகும்ல, இப்போ இந்த துணிவு இருந்தது, வாரிசு இருந்தது, அந்த மாதிரி ஒரு எப்பவுமே விசஸ் போகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விசஸ் குட் பேட் அக்லின்னு நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டு இருந்தோம். ஒரே டேட்டில் வருதா அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ விடாமுயற்சி ஃபஸ்ட்டு வந்தது ஃபேன்ஸ்க்கான ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இல்லாமல் இட் வாஸ் அ டீசன்ட் ஃபிலிம். ஆனால் அதுக்கான இது நிறைய அது பார்த்துச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. பட் இந்த குட் பேட் அக்லி விசஸ் விடாமுயற்சின்னு வர்றப்போ ஃபேன்ஸ் மத்தியிலையும் உங்களுக்கும் என்ன கருத்து இருக்குது? கட்டாயமாக விடாமுயற்சி மாதிரி படங்களை அஜித் பண்ணியிருக்கவே கூடாது. நான் அந்த படம் வரும்பொழுதே நான் சொன்னேன், இது வந்து பரத், சாந்தனு மாதிரி நடிகர்கள் பண்ண வேண்டிய படம். ஏன்னாப்பா அவங்க தான் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா தெரு தெருவாக போய் தேடி அடி வாங்கி கடைசியாக கதறியே அழுது கதை முடியும். ஸோ அப்படி தான் வந்து அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு படத்தை இவர் கொடுத்துட்டார். அப்போ அஜித் ரசிகர்களே இது ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என்னடா அது இப்படி ஒரு படத்தில் அவர் ஏன் நடித்தாருங்கிற விவாதம் இதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன் வந்து அந்த இது பண்ணீங்க, இதே மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் இது எல்லா விதமான ஆடியன்ஸுமே வந்து இந்த படம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கல்ல, ஃபேன்ஸை வந்து இது பண்ணிவிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபேன்ஸுமே புல்லின் பண்ணுற நிலமையில இருக்கும். ஏன்னா அவர் போகிறாங்கன்றப்போ எல்லாருமே வாங்க இது எல்லாருக்குமான படம் அப்படின்ற ஒரு, ஏன்னா மார்க் ஆண்டனியுமே அப்படி ஒரு படமாக தான் இருந்தது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த படம் எந்தெந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இல்லை, கட்டாயமாக பண்ணும். என்னென்னா இப்போ அஜித் விஜய்னாலே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர மாதிரி தான் படங்கள் பண்ணுவாங்க. அவங்க படம் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது முழுக்க ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு படம் பண்ண முடியாது. அவங்க அதிகபட்சம் 3 நாள் தியேட்டரை ஃபில்லப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தான் உள்ளே வரணும். பொதுமக்கள் உள்ளே வந்து ஃபேமிலி உள்ளே வந்து தான் அந்த படத்தை ஓட வைக்கணும். ஏன் விஸ்வாசம் வந்து அஜித் படத்துலேயே மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. விஸ்வாசம் வந்து அப்படியே போகும் ட்ரையா. கடைசி ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஒரு பிரமாதமான சென்டிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வந்து 100 நாள் ஓட வச்சுட்டாங்க. நிஜமாகவே பெரிய ஹிட் அந்த படம். ஏன் ஓடுச்சு அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ரசிகர்களை வந்து ஓட்ட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரணும் தானே. அதை வந்து எல்லா படத்துலேயும் எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னா மேக்ஸிமம் படங்கள் வெற்றி அடையும்னு வைங்களேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அது ஆதிக் ரவிச்சந்திரன் தெளிவாக பண்ணுவார். ஓகே. அண்ட் ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த படத்து மூலிமா அந்த ஸ்டார்டிங்லேயே அது எல்லாமே எடுத்துடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, போட்டதை எடுக்கிறது தான் வந்து படமே சோலோவாக தானே வரப்போகுது கிட்டத்தட்ட. ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் எல்லாம் கிடையாது. அது வந்து டெலிபரேட்டாக வந்து அந்த சோலோவாக வர்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய படங்கள் இப்போது லைனப்பில் இருக்குது. டெலிபரேட்டாக இந்த படம் சோலோவாக தான் வரும் அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கா? இல்லை, இது வந்து என்னென்னா இப்போ அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படங்கள் வரும்பொழுது மேக்ஸிமம் சோலோவாக தான் வரணும்னு தியேட்டர் அதிபர்களே விரும்புகிறாங்க. இப்போ அவங்களே வந்து இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி பெரிய தியேட்டருக்காரங்களாம் என்ன பேசுகிறாங்க, ஒரு பெரிய படம் வரும்போது தனியாக விடுங்க, அப்போ தான் கலெக்ஷனை வந்து நாங்கள் முழுமையாக எடுக்க முடியும். இன்னொரு பெரிய படம் வரும்பொழுது அந்த கலெக்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து சிட்டியில் சில பேர் இப்போ நம்ம வாழ்க்கை தரத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் மாதம் 500 ரூபா சம்பளம் வாங்குறவனு இங்கே இருக்கான். அவனும் சினிமா ரசிகனாக இருக்கான். அப்போது அவன் ஒரு 100 ரூபா எடுத்து வைக்கிறது ஒரு படத்துக்குன்னா பெரிய விஷயம் அவன் லைஃப்பில். அப்போ இந்த 100 ரூபாயை எடுக்கிறவன்
200 எடுக்கணுங்கிற சூழல் வரும்போது என்ன ஆகும்? அப்போ இந்த 2 படத்தில் எது நல்ல படம்னு பார்ப்போம், அதுக்கு மட்டும் போவேன். இப்போ இந்த சூழல் வேணான்னு நினைக்கிறார் அவர். இதுதான் எல்லாருடைய திரையுலகத்தின் பார்வையாக அதுதான் இருக்குது. அப்போ பெரிய படங்கள் வந்து தனியாக தான் வரணும். இப்போ அஜித் படம் தனியாக வருது. ஓகே, அந்த வாழையின் கொட்டுக்காலையுமே அந்த மாதிரி ஒரு இது இல்லை, அதெல்லாம் ரொம்ப சின்ன படங்க. நீங்கள் இதோட சேர்க்கவே கூடாது. இது வந்து ஜல்லிக்கட்டு காலை, அதெல்லாம் கண்ணுக்குட்டி, அவ்வளோதான். அண்ட் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா நம்மக்கிட்ட பேசுறது இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி வந்ததுக்கு, ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.